ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி லேயர் பாதுஷா செய்ய போகிறோம். நம்ம அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், மாவு பண்ணியே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணியதுன்னு பார்க்கலாம். மாவு இதில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ண மாவில் தண்ணி நான் லைட்டாக கலந்து இப்போ நல்லா மாவு பிணைஞ்சிக்கிறேன். மாவு வந்து நம்ம லூஸாக பிசையாமல் மாவு வந்து நல்லா இறுக்கமாக டைட்டாக பிசைஞ்சாதான் லேயர் பாதுஷா வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது நல்லா வரும். இப்போ நான் வந்து கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் மாவை நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மாவு சாஃப்டாக வரும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு செய்யலாம், இல்லை நம்ம அப்படியே வேணும்னா கூட நம்ம திரட்டி செஞ்சுக்கலாம். எப்படி வேணால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கை விடாமல் நல்லா மாவு அப்படி பிணைஞ்சா நல்லா அது வந்து இது மாதிரி அடித்து நல்லா மாவு பிசைஞ்சிட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடும் மாவு. இப்போ 10 நிமிஷம் மாவு நல்லா பனைஞ்சாச்சு. இப்போது சின்ன கப்பு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு லேயர் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எப்படி திரட்டுதுன்னு பார்க்கலாம். கனமாக இல்லாமல் மெலிசாக நம்ம திரட்டிக்கிட்டா லேயர் பாதுஷா வந்து நல்லா வரும். நான் வந்து மெலிசாக திரட்டுறேன். இப்போது மெலிசாக தட்டியாச்சு. இப்போது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண மாதிரி இந்த முனையில் அந்த முனையில் கேப் விட்டுட்டு நடுவில் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ரியல்
இந்த முனையில் அந்த முனையில் விட்டுட்டு நடுவில் மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கணுமா. அப்போ தான் லேயர் லேயராக நல்லா வரும் பாதுஷா. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ பாரு, இது மாதிரி இந்த ஃப்ளீட்டாக வர்றதை வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி சேர்த்துக்கணும். ஒட்டக்கூடாது. எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த முனையில் மட்டும் இப்படியே அழுத்தி விட்டுக்கணும். இப்படி அழுத்தி விட்டுட்டா பூ மாதிரி இந்த மாதிரி இருக்கும். நடுவில் மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ண தான் லேயர் லேயராக வந்து லேயர் பாதுஷா கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த புல் பாதுஷாவை வந்து லேயர் பாதுஷா நான் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடாயில் பொரிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயில். எண்ணெய் சூடு நல்லா ஏறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பொரிஞ்சு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கப்பில் மாவு எடுத்தோமா, இதே கப்பில் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன்.
லேசான கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வைக்கலாம். இப்போ சக்கரைலாம் கரைஞ்சிச்சு. இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறத. இப்போ அதையே அப்படி கொதிக்க விடலாம். ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். லைட்டாக கம்பி பதம் வந்தால் போதும், நம்ம ரொம்ப காய்ச்சணும்னு கிடையாது. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த பொரிச்சதெல்லாம் நம்ம இதில் எடுத்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அது போட்டு எடுக்கணும். சூட்டில் வச்சு நம்ம போடக்கூடாது. நம்ம பாகில் போட்டு உடனே நம்ம இந்த மாதிரி பரட்டி எடுத்து உடனே நம்ம எடுத்து வச்சிடணும். அதிலே போட்டு சூட்டில் போட்டு வச்சா அப்படியே சவுக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம மொறுன்னு வேணும்னா உடனே எடுத்துடணும். நம்ம வந்து போட்டு உடனே எடுத்து வச்சிடறேன். இப்போது ஜீராவில் எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.